Hi Orange Bloods, welcome to Rockation Journey 2.0. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நேத்து எபிசோடு தான் நம்ம கமல் சாரோட செய்கை சிறப்பா இருந்துச்சு. என்ன திடீர்னு இத்தனை நாள் விட்டு 10வது வாரத்துல வந்து இப்படி கொந்தளிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் உங்களால தான். போய் இந்த மனுஷன் கேள்வியே கேட்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் போய் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, இந்த பட்டத்தை யாரு கொடுக்க போறீங்க, அப்புறம் அந்த கேங்க மட்டும் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு. இப்படி எல்லாம் போய் உசுப்பேத்தி விட்டா அவரு எத்தனை நாளைக்கு தான் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாரு. அதனாலதான் நேத்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொந்தளிச்சிட்டார் போல இருக்கு. பட் நேத்து எபிசோட் வாஸ் மாஸ்டர் பீஸ். அதெல்லாம் என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுல ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விஷ்ணு கூல் சுரேஷ் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே தயவு செஞ்சு இந்த வாரமாவது கரெக்டா ஓட்டு போடுன, உன் ஓட்டை செல்லா ஓட்டாக்கிறாத அப்படின்னு குத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதுல அவர் யாரு சொன்னாரு அப்படின்னா நம்பர் 1 சரவண விக்ரம், நம்பர் 2 பூர்ணிமா. அதுக்கு நம்ம கூல் சுரேஷ் கேட்டுக்கிட்டே சரிபா பண்ணிடலாம் பா அப்படின்ட்டாரு. இந்த பீஸுக்கு தெளிவா சொன்னாலே தப்பா தான் புரிஞ்சுக்கும். இந்த டைமும் நம்ம விஷ்ணு சுத்தி வளைச்சு சொல்றாரு. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிச்சோ யாருக்கு தெரியும். ஒருவேளை விஷ்ணுவே அவனை நாமினேட் பண்ண சொல்றானோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பீஸ் போய் விஷ்ணுவையே குத்துனாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை ராஜா. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. நெக்ஸ்ட் நம்ம அச்சுமா பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எந்த லெவலுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தடவை நான் உரிமை குரல் தூக்க போறேன். அப்படி நான் தூக்கிட்டேன் அப்படின்னா ஒன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, இல்லனா ஸ்ட்ரைக் கொடுத்து வீட்ல உட்கார வச்சிருவாங்க. இதனால என்னோட கேம் ஏதாவது பாதிக்கப்படுமா, ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா, இப்படிலாம் தொலைநோக்கு பார்வையில யோசிச்சு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்லாம் நம்பி தினேஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தினேஷும் அவன் போனா ஒண்ணு ஆகும் போலனா ஒண்ணு ஆகும், பட் எதுக்கும் நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கமா அப்படின்னு ஒரு ஈக்கையும் வச்சார். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பூர்ணிமா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரோ எனக்கு இந்த விஷ்ணுவை பார்த்தாலே பயமா இருக்குது, மான்ஸ்டர் மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு, என்ன வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காகவே என்னென்னமோ வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் விடிஞ்சிருச்சு. அப்பவும் கேமரா ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட தான் போகுது. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஊந்து அழுதுட்டு இருக்காங்க, மூஞ்ச மறைச்சிட்டு அழுகுறாங்க, கேமராக்கு தெரியாம அழுகுறாங்க. அப்புறம் ஓடி போய் மாயாவை கூப்பிட்டு எழுப்பி அந்த பீஸ் அங்க இருந்து தரன்னு ஏஞ்ச உடனே ஓடி வர இந்த அம்மா அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்ட கார்பரேஷன் கோடால 9 மணிக்கு வர வேண்டிய தண்ணி 9:10க்கு பிசுக்குன்னு வரும் தெரியுமா, பயங்கர ஃபோர்ஸா அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இவங்களும் அணை கட்டி அடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் அது அந்த அணையே ஒட்டிட்டு வருது. ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்காக இப்படி அழுகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இந்த பீஸுக்கு பயம் வந்துச்சா இல்ல விஷ்ணுவை வச்சு செய்யறதுக்கு ஏதாவது மாஸ்டர் பிளானா அப்படின்னு தெரியல. பட் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் என் கேரக்டரே ஸ்பாயில் பண்றாரு, அப்படி என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி அதுலதான் இவர் கப்பு ஜெயிச்சு காசு பார்க்கணும் அப்படின்றது இவருக்கு உண்மையிலே தேவையா, அப்படி ஒருத்தரை மிதிச்சு எதுக்கு வாங்கணும் கப்பு, இப்ப எனக்கு எப்படி இந்த கேம் விளையாடுறதுன்னு தெரியல அப்படின்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே நடுவுல என்ன நடந்துச்சுன்னு பார்க்காம ஸ்ட்ரைட்டா கிளைமேக்ஸ் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வாரம் நான் கேப்டன் ஆகியே ஆகணும், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு மண்டை சூடாகுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல விஷ்ணுவை பார்த்து பயந்த பூர்ணிமா, கிளைமேக்ஸ்ல விஷ்ணுவை அழிக்க அவதாரம் எடுத்த பூர்ணிமா. ஆனா கேட்டா மட்டும் எனக்கு இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னே தெரியல அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுக்கிறாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. நெக்ஸ்ட் என்னடா இந்த வீட்டுக்குள்ள பல நாளா கிரிஞ்சே நடக்காம இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வந்தாங்கப்பா நம்ம மணி அண்ட் ரவீனா. அதுல மணி ரவீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, செல்லம் நீ வர என்ன கண்டுக்கவே மாட்டற செல்லம், என்ன பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா எனக்காக குரல் கொடுக்கவே மாட்டற செல்லம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ரவீனாவோ ஐயோ செல்லம் அப்படிலாம் கிடையாது செல்லம், இப்ப பி டீம்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் யாருக்கும், ஆனா உனக்கு ஒண்ணுனா நான் தட்டி கேப்பேன் செல்லம். இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்குலாம் என்ன வேணும், ஐயோ செல்லம் அழாத செல்லம் சாரி அப்படின்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்குதுங்களே, அதை மட்டும் பண்ண வேண்டியதானே. அதை விட்டு பக்கத்துல இந்த பூவை பிச்சு 4 பக்கமும் போட்டு இந்த மணி பயப்புள்ள மேல இருக்க காண்ட அந்த பூ மேல காமிக்குது இந்த ரவீனா பயப்புள்ள. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அடுத்தவங்க பொருளை பிச்சு போட்டது அதை விட பெரிய தப்பு. நெக்ஸ்ட் நம்ம கமல் சார் வந்த உடனே கூல் சுரேஷ் கூப்பிட்டு, கூலே நீ வேணா கார்டன் ஏரியாக்கு போய்க்கோ ராஜா, நாங்க சீரியஸ் மேட்டர்லாம் பேசுவோம், நீ ஏதாவது காமெடின்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்ப, அதனால எப்ப காமெடி மேட்டர் வருதோ அப்ப வேணா கூப்பிட்டுமா. ஓகே சார். ஹேய் உன்னை நான் கலாய்ச்சிட்டு இருக்கிறேன் நானே, நான் நீ ஓகேன்ற எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா, ஐயோ சார் கலாய்ச்சிங்களா, சாரி சார், இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறேன் சார், நடந்துப்பியா நிஜமாவே, நடந்துக்கிறேன் சார், பாக்குறேன் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிட்டார். எனக்கு என்னவோ இது கமல் சாருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியலையே, நம்பாலே கூழு மேல செம்ம கான்ல இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம அர்ச்சனா உரிமை குரலை தூக்கி சார் பிராது கொடுக்கணும் சார் நிக்சன் மேல அப்படின்னு சொல்ல எனக்கு நல்லாவே புரியுதுமா நீ எதை பத்தி சொல்ல வரேன்னு, அந்த மேட்டருக்கு நான் வரேன், ஒருவேளை நீ நினைக்கிறதா நானும் கேட்கிறேன் அப்படின்னா அத்தோட விட்டுரு, அப்படி நான் கேட்கல அப்படின்னு நினைச்சேன்னா மறுபடியும் அந்த உரிமை குரலை தூக்கி நீ கேட்க வந்தது கேளுமா ஓகேவா. ஓகே சார். தம்பி நிக்சன் சொருவீங்களா, எங்க சொருவீங்க, இங்கயா இல்ல இங்கயா அப்படின்னு மறுபடியும் வேட்டையாடு விளையாட ரிலீஸ் பண்ணாரு. இதை பார்த்த விஷ்ணு அர்ச்சனா தினேஷ்
தினேஷ் எல்லாருக்கும் பயங்கர குஷி. ரைட்டு, இன்னைக்கு நிக்சனை வச்சு செய்ய போறாரு நம்ம கமல் சார் அப்படின்ட்டு. சோ நீ குத்துறதா இருந்தா பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே ஒரு சில ஆண்கள்லாம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களால பாத்துக்க முடியலன்ற பட்சத்துல பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, 2 தையல் தான் ஆகும், என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, சார் நான் பிசிக்கலா எதுவுமே சொல்ல சார், அது கோவத்தின் வெளிப்பாடு, வாயாலே சண்டை போட்டு சொருவிடுவேன் அப்படின்னு சொல்லி வாய் பேச்சை மட்டுமே நான் மீன் பண்ணி சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே, நீ என்ன கர்மத்தை வேணா மீன் பண்ணி சொல்லிக்கோ, ஆனா இந்த வச்சுக்கோ ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டார். இதை பெருசா மதிக்காம நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி ஃபியூச்சர்லயும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த கார்டின் நிறம் ரெட்டாக மாறும் பாத்துக்கப்பா அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, அது தப்புன்னு உணர்றியாப்பா? சார் கண்டிப்பா உணர்றேன் சார். சரி மன்னிப்பு கேட்கிற, பிரதீப் மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா சொல்லாதனால இந்த கார்டு உனக்கு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா மீன் பண்ணாரு. பட் இவர மாதிரியே பல வார்த்தைகள் நிறைய பேரு ஆங்கிலத்தில் ஹிந்தியில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, உள்ளயும் சரி வெளியும் சரி. உள்ள பாத்தீங்கன்னா ஆட்டின்னு வர, வச்சு செஞ்சிருவேன், அச்சு காலி பண்ணிடுவேன், டயலாகாலியா அடிப்பேன், இப்படி எல்லாம் பயன்படுத்துறீங்க. அதை நீங்களே யாராருன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. கை தூக்குங்கம்மா அப்படின்னதும் தினேஷ் கை தூக்குனாரு, விஷ்ணுவும் தூக்குனாரு. ஆனா ஏதோ அக்கல்ல கட்டி வந்த மாதிரி இதுக்கு மேல தூக்க முடியல சார் அப்படின்ற மாதிரி அரைக்குறையா தூக்கிட்டு இருந்தாரு. நீ ஒன்னும் தூக்க தேவையில்ல, ஏஞ்சி நில்லு அப்படின்னு ஸ்கூல் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த பீஸை நிக்க விட்டு சங்கையா கேட்டாரு. அப்படி என்ன கேட்டாருன்னா, தினேஷ் ஏதோ ஆட்டிட்டு வருவாங்க, எங்க ஊர்ல பேசுவாங்க அப்படிலாம் சொன்னீங்க, எந்த ஊர் பண்ணி அப்படின்னு கேட்க, சார் மதுரை சைடுல ஆட்டிட்டு வருவோம் அப்படின்றதெல்லாம் கேஷுவல் வேர்டு சார். அப்படியாப்பா? உங்க பெரியம்மா பாட்டி எல்லாம் இருப்பாங்க, அவங்கள பத்தி இந்த மாதிரி வார்த்தை கேட்பியாப்பா? கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன். அப்ப இங்க மட்டும் எது கேக்குறீங்க? இது ஏன் வீடு, இங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி சார் இனிமே கேட்க மாட்டேன், ஆனாலும் பூர்ணிமாவை கூப்பிட்டு நான் சாரி சொல்லிட்டேன் சார். எப்படிமா சாரி சொன்ன? இல்ல உங்களுக்கு இந்த வேர்டு கஷ்டப்படுத்திருந்துச்சு அப்படின்னா வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டேன் சார். நீ கேட்ட சாரி எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப உணர்ந்து கேட்கிற மாதிரிலாம் தெரியலையே. சரி நீ ஏதோ கஷ்டப்பட்ட, போயிட்டு போ, சாரி அப்படி இல்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு. புரியுது சார், இனிமே இப்படி பேச மாட்டேன் சார். பேசாத அப்படின்னு சொல்றேன், பாத்துக்க. அப்புறம் நெக்ஸ்ட் விஷ்ணு தம்பி ஏதோ டயலாக்ல அடிச்சு காலி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன டயலாக்மா அது சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு கேட்க, அப்படி இல்ல சார் நான் காமெடியா சொன்னேன், அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மழுப்பிட்டு இருந்தாரு. ஓ உனக்கு மட்டும் மத்தவங்க காமெடியா சொல்றப்ப கோவம் வரும், ஆனா நீ மட்டும் எல்லாத்தையும் காமெடியா அடிச்சு காலி பண்றேன் இப்படிலாம் சொல்லுவேன். இதே கோவம் மக்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு டயலாக கேஷுவலா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் கிடையாது, வெளியும் யூஸ் பண்றாங்க. அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா அப்படின்றதுக்கு வேற மாதிரி ஒரு அர்த்தம். அது எனக்கு புரியும், அதுதான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கான்னு தெரியல. அது ஒரு சென்சார் பண்ண வேண்டிய வார்த்தை. நீங்களே இது நான் படத்துல வர்றப்பவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கிறப்போ தினேஷ் சொன்ன மாதிரி இது என்னோட வீடு, அங்க எப்படி நீ யூஸ் பண்ணலாம் தம்பி? அர்ச்சனா நீங்க கூட இந்த வார்த்தை சொல்றீங்க, அதுக்கான அர்த்தம் இருக்கே, அது கொஞ்சம் ஒரு மார்க்கமான அர்த்தமா அப்படின்னு அவர் மீன் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எப்படி யோசிங்க. எப்படின்னா உன்னை வச்சு செய்யறேன் அவ்வளவு நல்லவரா அப்படின்ற கான்டெக்ட்ல யோசிங்க, புரியும். இததான் நம்ம கமல் சாரும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். சோ ஃபைனலி இந்த மாதிரியான வார்த்தைகளோ சவுண்டோ என் காது கேட்க வந்துச்சுன்னா இந்த கார்டின் கலர் ரெட்டாக மாறும். சோ நீங்க யாருமே அங்க இருக்க மாட்டீங்க, இங்க வந்துருவீங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மணி ட்ரூ கலர் ஏதோ சொல்லிட்டே இருக்கேப்பா, அது என்னப்பா தோல் கலரா? இல்ல சார் கோவத்துல அவன் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசுறான், அப்போ அவன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளியே வருது அப்படின்றத நான் அப்படி சொன்னேன் சார். இல்லப்பா அப்படி கூட சொல்லக்கூடாது. இல்ல சார் என்ன இன்டென்ஷன்ல அவர் பேசுறாரு அப்படின்றத சொல்ல வந்தேன் சார். நிக்சன்டே கூட நான் சொல்லியிருக்கேன் சார். நிக்சன் சொன்னாராமா? ஆமா சார் சொல்லியிருக்காரு, கோவத்துல ஒரு சில வார்த்தை எல்லாம் விடாதடா டேய் அப்படின்ட்டு. அதை அப்படியே சொல்லியிருக்க வேண்டியதானே, அதுக்கு ட்ரூ கலருக்கு என்ன சம்பந்தம் இப்படின்னு கேட்டார். ஆனா நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் வீக்கே நம்ம விச்சுமா தான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நிக்சனை பார்த்து சொன்னாங்க. எப்போன்னா என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறானுங்க, ஆனா ஒரு வார்த்தை சொன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மரியாதை கம்மியா பேசுறான், ட்ரூ கலர்ஸ் ஆர் கமிங் அவுட் அப்படின்னு. அதை பின்பற்றி தான் நம்ம பைபிளிங்க எப்ப பார்த்தாலும் ட்ரூ கலர்னு சொல்லி ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரியே சொல்லிட்டு இருக்குதுங்க. ஆனா வெதை நம்ம விச்சுமா போட்டதே. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. நெக்ஸ்ட் தினேஷே, ஐயோ சார் இப்பதான் அடிச்சு உட்கார வச்சிங்க, அப்புறம் என்ன? இல்லப்பா நான் தவ்லத்தா பேசுறேன் அப்படின்னு ஏதோ சொன்னீங்களேன்னு சொல்லி அவரோட ஓன் ஸ்லாங்ல பேசினாரு. இல்ல சார் அவன் வந்து டென்ஷன்ல அப்படி இப்படி பேசினா, அதை பார்த்துட்டு தம்பி ராஜா அப்படிலாம் பேசாதமா, கொஞ்சம் அமைதியா பேசு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் சார். நீ இப்பெல்லாம் ஒண்ணு பேசின மாதிரி தெரியல ராஜா. ஆமா சார் அவரை மாதிரி கொஞ்சம் பேசி காமிச்சிட்டேன்னா அது என்ன ஸ்லாங் இது, எதுக்கு அந்த மாதிரி பேசின? நார்த் மெட்ராஸ் மீன் பண்றியா? ஆமா சார். அப்போ எங்க ஊர் சைட்ல எல்லாம் ஏகப்பட்ட கொலைகள் வெட்டு குத்துகள்லாம் நடக்கும். எங்க அப்பா தாத்தா எல்லாம் கிரிமினல் லாயர்ஸா இருந்திருக்காங்க, அங்க இருந்து வந்தவன் நானு. அப்போ என்ன கொலகாரன் சொல்லுவியா நீ? இங்க பார், நீ சொன்ன ஊர்ல இருந்து ரவுடிங்களும் வருவாங்க, PhD படிச்சவங்களும் வருவாங்க. அதே மாதிரிதான் என் ஊர்லயும். சோ எல்லா இடத்துலயும் எல்லா ஆளும் இருக்காங்க, ஆனா அங்கதான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் போர்ட்ரே பண்ணி பேசாத. இனிமே இதெல்லாம் பண்ணாதீங்க, சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அழுத்தி சொல்லிட்டாரு நம்ம தினேஷும். கைண்டா சரி சார் இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ப்ளீசிங்கா மனசார ஒத்துக்கிட்டாரு. சோ ஃபைனலா என்ன சொன்னாரு அப்படின்னா, பிராண்ட் பண்ணாதீங்கப்பா, ஏன் அப்படி பண்றீங்க? உங்க ஸ்லாங் மூலியமா இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பிராண்டிங் பண்றீங்க. சோ இந்த ஏரியா அந்த ஏரியா
பிரிக்காதீங்க. இது எல்லாமே சமதளம், எல்லா ஊர்லயுமே எல்லாரும் இருப்பாங்க. புரியுதா நிக்சன் ராஜா? இப்ப அவங்க எல்லாம் திட்டுறனே உனக்கு குஷியா இருக்குமே. நீங்க கை தட்டினீங்களே ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சு, அது கூட தப்பு தான். இதெல்லாம் நான் ஏகப்பட்டது பார்த்தாச்சு. இப்போ அர்ச்சனா பயங்கரமான ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு எப்படி பேச போறோம், என்ன வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க வேர்ட்ஸ் விட்டீங்கன்னா என்ன ஆகுறது? புரியுது சார். இனி இங்க மட்டும் கிடையாது, என் லைஃப்லயே இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார். இப்ப புரியுதா? உன் கோவத்தை வார்த்தையில் காட்டாதே, நீ அதை மறந்து இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ற பத்தியா, அதுல காட்டு உன் கோவத்தை. இந்த உலகமே உன்னை ப்ரொவோக் பண்ணும் ராஜா. எதுக்கு ப்ரொவோக் பண்ணும் அப்படின்றதுக்கு காரணம் தேவை கிடையாது. கத்தியாலையும் ப்ரொவோக் பண்ணலாம், உப்மா துண்டு ப்ரொவோக் பண்ணலாம். சோ பாத்துக்க. சோ ஃபைனலி கைஸ், இந்த வீட்டுக்குள்ள ஸ்லாங், ஜாதி, மதம் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே சார், இனிமே பண்ண மாட்டோம் சார். இதையும் மீறி நாங்க ரகசியமா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். புரியுதா? புரியுது சார். சார் ரொம்ப திட்டனோ இருங்க, இன்னும் முடியல. பேலன்ஸ் என்னெல்லாம் பேசிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு ஒரு டீயை போட்டு பேலன்ஸை வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போதான் நம்ம டீம் எல்லாரும் ஒண்ணு கூடி கக்கூஸ் வாசல்ல நின்னுகிட்டே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமல் சார் பேசினதை கேட்டு நான் தினேஷை பார்த்து இப்பெல்லாம் கேட்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கெல்லாம் ஒரே குஷி தினேஷை கேட்டது அந்த ஆட்டிட்டு வர மேட்டர்ல அப்படின்னு. மாயாவை கட்டி புடிச்சு எந்த அளவுக்கு அழுதாங்களோ அந்த அளவுக்கு சொரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பூர்ணிமா. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நெக்ஸ்ட் இந்த கூல் சுரேஷ் என்ன பார்த்து பீஃப் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டாரு. நானும் சாப்பிடுவேனா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான்லாம் சாப்பிட மாட்டேமா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு எதை மீன் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் மீன் பண்ணி தான் நம்ம கமல் சாரும் ஜாதி மதத்தெல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு அழுத்தி சொன்னார். நெக்ஸ்ட் அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரூ கலர்னு அவர் ஒண்ணு அதை மீன் பண்ணலப்பா, அவரோட பெர்செப்ஷனை தான் மீன் பண்ணாரு அப்படின்னு சொல்றதை கேட்டு நம்ம ரவீனாவும் ஆமா என் செல்லம் அப்படிலாம் யூஸ் பண்ணல, அவரோட இன்டென்ஷன் வெளியே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிச்சு என் செல்லம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு வந்த நம்ம கமல் சார், விஷ்ணு அது என்னமா வினுஷா பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் டோட்டல் மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 4 வீக்ஸா பேசாத மேட்டர் எடுத்து எதுக்கு இப்ப பேச ஆரம்பிக்கிறீங்க? அர்ச்சனா நீங்களே தான் சொன்னீங்க மக்கள் மறந்துடுவாங்கப்பா, அதனால சாரி கேட்டு இதோட விட்டு இந்த மேட்டர் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்களே அந்த மேட்டர் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே இல்ல இந்த மேட்டரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்கள பத்தி நீங்க பேசலாமா? இதே மாதிரி தான் ஐஷுவையும் சொல்றீங்க, உன்னாலதான் ஐஷு போனா அப்படின்ட்டு. அதையும் அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. சார் சார் அப்படி இல்ல சார், ஃபர்ஸ்ட் வீக்ல நான் அழுதன் தெரியுமா, அதையே இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார் சார். அதனாலதான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நானும் அதை எடுத்தேன். இங்க பாருமா, உன் மேட்டரையும் அவர் மேட்டரையும் கம்பேர் பண்றப்போ அவர் சொன்னதை விட ஒன்று ரொம்ப கீழே அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு தேவைன்றப்போ அந்த மேட்டரை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சார் வினுஷா மேட்டர்ல நான் பேசவே இல்ல, இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தாங்க, நாங்க உட்காந்து உப்புமா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த மேட்டர்ல நான் கிடையவே கிடையாது. சரி அந்த மேட்டர்ல கிடையாது, அப்புறம் எதுக்கு உள்ள போனேன்? பேசுமா. இல்ல சார் இத்துடன் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன், மன்னிச்சு அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படி இல்லமா, உப்மா நல்லா இருந்துச்சுன்னா அதை மட்டும் துண்ண வேண்டியதானே, எதுக்கு அவங்க கான்வர்சேஷன்ல நீ மூக்க நுழைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ஆடியன்ஸ் சிரிச்சாங்க. ஓகே, ஆனா இந்த பீஸை தான் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, அது தெரியாம இந்த பீஸும் கூட சேர்ந்து சிரிக்குதே. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல சார். அப்படி இல்ல சார், அந்த காலேஜ் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்து செம்ம காண்டாயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சா சார். அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கடுப்பாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றதை கேட்டு நிக்சனை கூப்பிட்டு, ஏன் நிக்சன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? இந்த மாட்டம் தான் சார். பாத்தீங்களா? சோ இல்லாதவங்க பேரை எடுக்காதீங்க. அண்ட் நிக்சன் தம்பி நீ அப்படியே குளிர்காயலாம் நினைக்காத, எதுக்கு அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நான் சொன்னது தப்பு தான், இது வரைக்கும் 1008 தடவை நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன், இப்பவும் கேட்கிறேன் சார், கேளுப்பா கேமரா முன்னாடி கேட்டு முடிச்சிரு அப்படின்னதும் வினுஷா ஐ எம் வெரி சாரி, நான் அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சாரி கேட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவங்களும் கேட்டாங்க, ஃப்ரீயா விடுங்க. சோ ஃபைனலி நிக்சன், பாடி ஷேமிங் எப்படி பண்ணாலும் தப்பு, அதை பண்ணாதீங்க. அண்ட் அர்ச்சனா நீங்க பண்ணது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சுட்டி காட்டினார்னா நீங்களும் அவரோட குறைய நியாயமான முறையில சுட்டி காட்டுங்க. ஓகே, அகைன் நான் டீ சாப்பிட போறேன், நீங்களாம் அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப நம்ம அனன்யா என்ன சொன்னாங்க, நிக்சன் ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படி பசங்க பொண்ணுங்களை பத்தி இப்பெல்லாம் பேசக்கூடாதோ அதே மாதிரி பொண்ணுங்களும் பசங்களை பார்த்து செஸ்ட் இப்படி இருக்கணும், மூஞ்சி இப்படி இருக்கணும், தாடி இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதுவும் தப்புதான் அப்படின்னு இவங்கள்ட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் நேத்து பயங்கர ஃபார்ம்ல வந்திருக்காரு போல இருக்கு நம்மால. சோ உள்ள இருக்கிற பீஸுங்க எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் வச்சு செஞ்சு விட்டார். ரொம்ப கோவமா இருக்கே நீ. சோ நெக்ஸ்ட் அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விச்சு மேம் என்ன இப்பவே பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்த வாரம் இந்த 2 பீஸுங்களும் தரமான சம்பவத்தை நமக்கெல்லாம் கொடுக்க போகுதுங்க அப்படின்னு தெரியுது. பட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, இந்த டீம் பி ல இருக்கிற எல்லா பீஸுங்களும் ஒரே குஷியில சுத்திட்டு இருக்குதுங்களே, அப்ப இதுங்கெல்லாம் யோக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த பீஸுங்களும் இந்த வச்சு செஞ்சிருவேன், ஓ இந்த பிரா மேட்டர் இதெல்லாம் பண்ணிருக்குதுங்க, அதையும் ஒரு ஹைலைட் பண்ணி கேட்டிருக்கணும், ஆனா ஏன் கேட்கலன்னா தெரியல. ஆனா அந்த பீஸுங்களை பொறுத்த வரைக்கும் ஐ கமல் சார் நம்மள கேட்கல,
அவங்கள மட்டும் தான் அடிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குதுங்க. சோ இந்த மாயா பூர்ணிமா நம்ம விச்சுமா கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களையும் கேட்டிருக்கணும் என்பது ஒரு காமன் ரிவ்யூவராக நம்மளுடைய கேள்வி. அட் த சேம் டைம் இந்த வினிஷா மேட்டரை திரும்பி உள்ள கொண்டு வந்தது நம்ம விஜய் டிவி. அவங்களும் இதை பண்ணிருக்க கூடாது இல்லையா? சரி, அந்த பீஸுங்க கண்டென்ட்டுக்காக பண்ணிடுச்சு, அப்ப இவர் என்ன பண்றணும்? அந்த வாரமே இந்த மேட்டரை கேட்டிருக்கணும், எதுக்கு நிக்சன் இப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு அதெல்லாத்தையும் விட்டு இத்தனை நாள் கழிச்சு கேட்கிறாரு. சரி, கண்டென்ட் வரும் இவரும் எதிர்பார்த்து இருந்திருப்பாரு போல இருக்கு. அடுத்து நம்ம பூர்ணிமா மேட்டருக்கு வருவோம். உங்களுக்கு தெரியாத ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? நம்ம பூர்ணிமாவே தினேஷை பார்த்து நிறைய டைம் ஆட்டிக்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த பேக் எண்ட் டீம் நம்ம ஆள்கிட்ட போட்டு காட்டல போல இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தினேஷ் பண்ணது தப்பு தான், ஆனா அம்மணி மட்டும் எதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் கேட்டிருக்கணும். மேபி இன்னி கேட்கிறாரா அப்படின்னு பாப்போம். நெக்ஸ்ட் நம்ம விஷ்ணு சொல்லிட்டு இருந்தாரு, எவன்டா அவன் காலங்காத்தாலே இவர் காண்டேத்தி விட்டு அமுச்சு விட்டதே, இவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாக்குறப்போ நம்ம மேல செம்ம கடுப்புல வந்திருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்றத நம்ம ஆள்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க போல இருக்கு டீ குடிக்கிறப்போ. சோ விஷ்ணு, என்ன பத்தி ஏதோ கிசு கிசு பேசிட்டு இருந்தியம்மா, நான் கடும் கோவத்துல இருக்கேன் அப்படின்லாம் எனக்கு அப்படியே வந்து உங்களை அடிக்கிறது தான் பொழப்பு பாரு. ஆழ்வார்பேட்டையில இருந்து காலங்காத்தால கிளம்பி வர்றப்பவே காண்ட்ல வர்றதுக்கு உனக்கு குற்ற உணர்ச்சி. இதுதான் சொல்றேன். அர்ச்சனா சொன்ன மாதிரி 4 மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சீங்கன்னா உங்க கோவம் தனியும். இப்ப மாயாக்கும் சேம் ஃபீல் இருக்கு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். சோ என் கை ரெண்டுமே செய்யும், நீங்க பார்த்து பொழைச்சுக்குங்க அப்படின்னு மாயாக்கும் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் இந்த பொம்மை டாஸ்க்ல விக்ரம் உங்களை துப்ப சொன்னாரு. சரி, அதுக்காக துப்பிடுவீங்களா? துப்புற மாதிரி நடிக்க வேண்டியதானே சார்? அப்படி இல்ல, நான் ஒரு பொம்மை விக்ரம் கொடுத்த டாஸ்க் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன விக்ரம், ஏதாவது பிளான் பண்ணி கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது சார், பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஓ அப்ப பிளான் கிடையாதா? என்ன விஷ்ணு, அவர் தான் எதுவும் சொல்லியாமே, துப்ப மட்டும் தான் சொன்னாராம், ஆனா நீங்க ஒரு சிலர் மேல பாதி துப்பிட்டீங்க. அதே மாதிரி இந்த அர்ச்சனாவும் பொம்மையா இல்லாம பொம்மை அப்படின்ற பேர்ல தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை கக்கி விட்டார். தினேஷ் நீ தான் சொல்லி கொடுத்தியாப்பா? சார் நான்லாம் சொல்லி கொடுக்கல சார், நான் இவங்களெல்லாம் பார்த்து பேசுன்னு தான் சொன்னேன், அது அந்த அம்மா பேசினது, நான் என்ன பண்றதா? இந்த ஆள் பயங்கரமான ஆள் சார், இவருக்கு யாரெல்லாம் இந்த வீட்டுல பிடிக்காதோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன பேச விட்டார் சார், நானும் என் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன் சார், அதெல்லாம் உண்மை. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விசித்ரா கிட்ட போய் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டியே, அதை கேட்டது பொம்மையா இல்ல ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டது ஆள் சார், அந்த டாஸ்க் அப்ப காதுல போய் வன்மத்தை கக்குனது பொம்மை சார். அந்த மாதிரி தெரியலையம்மா, நீ சொல்லணும்னு நினைச்சிருந்தா அவங்கள பத்தி நல்லதை ஏதாவது சொல்லிருக்க வேண்டியதானே, அதை விட்டு உன்னோட வன்மத்தை, அதாவது அந்த பொம்மையை அதோட தனிப்பட்ட வன்மத்தை கக்குச்சே, அப்ப அது பொம்மையா இல்ல ஆளா சார்? அது பொம்மைக்குள்ள இருந்த ஆள் சார். ஒருவேளை விச்சு மேம் மட்டும் ஹர்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பவே சாரி கேட்டிருப்பேன் சார், ஆனா அவங்க நான் பேசுறதெல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, சோ நானும் பேசிட்டேன் சார் அப்படின்னு சொல்றது கேட்டு, என்ன விசித்ரா நீங்க உடனே ஹர்ட் ஆக வேண்டியதானே, அதை விட்டு ஒரு நாள் கழிச்சு ஹர்ட் ஆனா எப்படி தெரியும் அந்த பொண்ணுக்கு? அப்புறம் தினேஷ், அந்த மாதிரி ஒரு அப்பாவி பொம்மைய நீ தான்ப்பா யூஸ் பண்ணிட்ட, அது ஒரு பச்சை மண்ணு அப்படின்னு நேத்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அர்ச்சனாவை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தார். அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். ஆனா இந்த பீஸ பாராட்டி ஆகணும்பா, என்ன அடிச்சாலும் அசராம வாங்கிட்டு சிரிச்சே சமாளிச்சது பாருங்க. நீ நல்லா வருவடா குண்டு பையா. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நோ பிரெயின்ஸ் அப்படின்னு உங்களை பார்த்தா நிக்சன் சொன்னாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் விஷ்ணு? அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லா பேசினதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கேட்ட நம்ம கமல் சாரோ திருட அப்படின்னு கத்துறப்போ, யார் பையனை 2 டைம்ஸ் கூப்பிட்டதே அப்படின்னு நீ திரும்பி பார்த்துருக்க, சோ நீயே எடுத்து கொடுத்துருக்க, அப்போ உனக்குள்ளேயே இருந்திருக்குது உனக்கு நோ பிரெயின்ஸ் அப்படின்னு. தம்பி நிக்சனே நீ எதுக்குப்பா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நான் இவரெல்லாம் சொல்ல பொதுவாதான் சொன்னேன். ஓ பொதுவா சொன்னியா? நீ இருக்கிற பாரு பயங்கர கேடி, நம்பிட்ட உட்காரு. அப்புறம் விஷ்ணு எப்படி கரெக்டா விச்சுமா தான் போறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் சேவ்ட் அப்படின்ட்டு. சோ கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துட்டு சேவ்டுன்ட்டு போயிட்டாரு. ஃபைனலா நம்ம அர்ச்சனா, லாஸ்ட் வீக் நான் அப்படிலாம் பேசிருக்க கூடாதோ, ஒரு சில தப்புலாம் பண்ணிட்டணும், யோசிச்சு பண்ணிருக்கணும். சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல, இனி இந்த பீஸுங்கெல்லாம் ஓவரா ஆடுமே, அதை தான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஓவரால் நேத்து எபிசோட் பாக்குறப்போ அவர் பயாஸ்டா பேசினாரோ அன்பயாஸ்டா பேசினாரோ, பட் நமக்கு சிறப்பான சம்பவம் பல நாட்கள் இல்ல பல மாசங்களுக்கு அப்புறம். சோ இதே மாதிரி இனி வரும் எபிசோட்கள்லயும் சரி சீசன்கள்லயும் சரி அந்த ஃபயரை குறையாம பிளாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா அதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அப்படின்னு ஆரோக்கிய பால்ல வர்ற அக்கா மாதிரி சந்தோஷப்பட்டுப்போம். சரி மீண்டும் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.